யாதும் ஊரே யாவரும் கேளி. நம் முன்னோர்கள், நம் தமிழன் அப்படித்தான் வாழ்ந்தார். அருகில் அண்டை வீட்டுக்காரன் வேற்று மொழியினராயிருப்பான், வேற்று மதத்தினராயிருப்பான், வேற்று ஜாதியினராகவும் இருப்பான். ஆனால் உறவு கொண்டுதான் அழைப்பான். வயதிற்கு தகுந்து அண்ணா, மாமா, தாத்தா என்று அந்த அழைக்கும் பொழுது உண்மையான அன்பு அங்கு கிடைக்கும். மாமாவாக அழைத்தால் அவன் மாமன் சீரே செய்வான். அப்படிப்பட்ட நம் முன்னோர்களுடைய வழியை நாம் பின்பற்றுவோம். அவ்வாறு அழைத்து நாம் பின்பற்றினோமானால் நமக்குள் வெறுப்பு வராது, சண்டை வராது. கணியன் பூங்கொன்றினார் கூறினார் அல்லவா, யாதும் ஊரே யாவரும் கேளி. இன்றைக்கு சாருங்கிற வார்த்தை வந்துச்சோ அன்னைக்கு நாம் எல்லாரிடத்தையும் இருந்து நாம் அந்நியனாக மாறிட்டோம். அதனால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கருத்தை நம் மனசில் வைப்போம். அதன் வழியில் நம் முன்னோர் தமிழன் எப்படி வாழ்ந்தானோ அப்படி அனைவரையும் உறவு சொல்லி அழைப்போம், உண்மையான அன்புடன்.